நாங்கள் மேக்லாங் வந்தாச்சுங்க. இது எங்களோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ ரூமுக்குள்ளே வந்து ஒரு 8:30 போல் செக்இன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகி பாப்பாவுக்குமே கஞ்செல்லாம் காய்ச்சி ஊட்டி விட்டு கூட்டி வந்துட்டுருக்கோம் அவளையும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஆயிடுச்சுங்க நாங்கள் வெளியே வரத்துக்கு. ஸோ மேக்லாங் ரயில்வே மார்க்கெட் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு தங்கியிருக்க ரூம்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த மார்க்கெட் இருக்குது. ஸோ நடந்தே போயிடலாமே அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோங்க. போகிற வழியில் லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்லான்னு தான் போனோம். நாங்கள் வந்து ஒரு சிக்கன் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்ததுங்க. சுத்தமாக நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். சும்மா வேக வச்ச ரைஸில் வேக வச்ச சிக்கனை போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு சாஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இல்லை சாப்பிட்றதுக்கு. சிக்கன் ப்ராத் மாதிரி தண்ணி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அது மட்டும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது குடிக்கிறதுக்கு. அண்ட் குக்கும்பர்லாம் கூட கட் பண்ணி கொடுத்தாங்க, அதெல்லாம் காஞ்சி போயிருந்தது, நான் தொடவே இல்லை அதை. ஸோ இந்த ஒரு ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த ஹோட்டலில் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இந்த ஒரு ஐட்டம் மட்டுமே 50 பாத்துங்க. நம்ம ஊர் காசுக்கு 110 ரூபா கிட்ட வரும். இந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தவனே ஒருத்தர் நல்லா கிறிஸ்பியான தோசை சுட்டுட்டு இருந்தாருங்க. தோசைனா நம்ம ஊர் தோசை மாதிரி கிடையாது. இது வந்து பேசிக்காக என்னென்னா, இந்த தோசைக்குள்ளே ஒரு ஸ்வீட் ஸ்டஃபிங் வச்சு சுருட்டி வச்சுருவாங்க. இது ஒரு 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா வேஃபர் மாதிரி நல்லா மொறுன்னு ஆகிடும். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க. என்னோடய பர்சனல் ஃபேவரட் இந்த ரெசிபி தான். ஸோ இதை நான் பார்த்தவொடனே ஒன்று வாங்கணும்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணிவிட்டேன். நமக்கு தான் தோசை செஞ்சிட்ருக்காரு அவர். ஸோ பேசிக்காக இதில் வாழைப்பழம், சாக்லேட், கஸ்டர்ட்லாம் போட்டு ஃபில் பண்ணி நல்லா மொறுன்னு சுட்டு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மேக்லாங் ரயில்வே மார்க்கெட் வந்தாச்சுங்க. ஸோ இந்த மார்க்கெட்டோட ஹைலைட் என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா ட்ராக்கு. இந்த ட்ராக்கில் தாங்க ட்ரெயின் போகும் வரும். பட் இந்த ட்ராக்கை சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், துணிக்கடை, வெஜிடபிள், ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீக் டே அப்படிங்கிறனால இங்கே நல்லா காற்று வாங்கிட்டுருக்கு. நாங்கள் அடுத்த நாள் இதே இடத்துக்கு வந்து சாப்பிட்லான்னு வந்தோம். உட்காரத்துக்கு கூட இடம் இல்லைங்க. அவ்வளோ பிஸியாக இருந்தது, அவ்வளோ க்ரௌடடாக இருந்தது. ஸோ இங்கே வந்து லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். பட் எந்த கடையை சூஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியலைங்க. ரேண்டமாக ஒரு கடையை பிக் பண்ணி நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். அண்ட் இந்த பர்டிகுலர் கடையில் எல்லா ரெசிபீஸுமே இருந்தது. ஃபிஷ் பால்ஸ், போர்க்கு, எல்லா டைப் ஆஃப் நூடுல்ஸும் இருந்தது. சீ ஃபுட் நூடுல்ஸ் இருந்தது. அண்ட் ரைஸ் ஐட்டம்ஸில் நிறையா இருந்தது. நாங்கள் வந்து ஒரு சீ ஃபுட் படுத்தாய் அண்ட் ஒரு ஸ்குவிட் ரைஸ் ஒன்று வாங்கியிருந்தோம் வித் ஃப்ரைட் எக் வாங்கியிருந்தோம். ரெண்டுமே சூப்பராக இருந்ததுங்க. நல்லா சூடாகவே கொண்டு வந்து கொடுத்தாங்க. பர்த்தாய் நூடுல்ஸ் தான் என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டுங்க. பர்த்தாய்னா ஒன்றும் இல்லை, நூடுல்ஸில் வந்து ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸு, டோஃபு, அப்புறம் நம்ம கேட்குற சாய்ஸ் ஆஃப் மீட் வந்து போட்டு நமக்கு தருவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நூடுல்ஸ் அப்படின்னோடனே உடனே மைதா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இவங்க வந்து ரைஸில் தான் பண்ணுவாங்க. அரிசி மாவில் பண்ணக்கூடிய நூடுல்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஷன்னிகாவுக்குமே லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நான் அவளுக்கு வந்துட்டு ரூம்லேயே காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ராகி கஞ்சு. ஸோ அதை வந்து அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அந்த டைம் வந்து இங்கே கொஞ்சம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ட்ரெயின் வரத்துக்கு 2:30 ஆகும்னு சொன்னாங்க. இன்னும் 2 மணி நேரம் ஓட்டுறது எங்களுக்கு ரொம்ப சிரமம்னு தெரிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பி வேறு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு போயிட்டோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து ட்ரெயினை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மேக்லாங் ரயில்வே மார்க்கெட்டுக்கு ட்ரெயினை பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சுங்க.
இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த மேக்லாங் ரயில்வே மார்க்கெட்டை ட்ரெயின் வர டைமுக்கு நாங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கோம். அண்டு இப்போ ஷன்விகாவும் ரெடி, நானும் ரெடி, அவரும் ரெடி. இங்கே என்னென்னா இந்த ஹோட்டலில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க. ஆனால் இல்லாத ஒரே ஃபெசிலிட்டி வந்து லிஃப்ட்டு. எங்களுக்கு வந்து 4th ஃப்ளோர் கொடுத்துட்டாங்க. ஒரு விஷயத்துக்கும் ஏறி இறங்கணும் அப்படின்னா 4 மாடி ஏறி 4 மாடி இறங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இறங்குறது கூட ஈஸி, பட்னு இறங்கிடலாம். ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டம். நேற்று வீடியோஸ்லாம் எடுத்தோம், பட் எங்களால் அவ்வளோ எடுக்க முடியல. நேற்று எல்லாமே ஜஸ்ட் பிளெயின் வீடியோஸாக தான் எடுத்திருக்கேன். எல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில். ஓகே, ஸோ அந்த நம்பிக்கையில் தான் எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம். நேற்று எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல ஓரளவு. பட் இன்றைக்கி வந்து நாங்கள் போகிற இடம் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். மேக்லாங் ரயில்வே மார்க்கெட் நம்ம காலையிலே வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயினை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ரூம்லேருந்து நடந்தே வந்துட்டோம் டக்குன்னு. ஷன்விகாவுக்கு நல்ல தூக்க கலக்கோங்க. நாங்கள் அவளை தூக்கத்துலேருந்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குங்க. ஜூஸு, பிரேக்ஃபாஸ்ட், அப்படி இப்படின்னு எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே. இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்டுங்க. பார்த்தா அவ்வளோ க்ரௌடு. மார்னிங் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயினை பார்க்குறதுக்கு எவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பட் இங்கே என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, நாங்கள் ஒரு இந்தியன் கூட நாங்கள் பார்க்கலங்க. மேபி இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு இந்த இடம் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவிலேருந்து யாராவது தாய்லாந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்லாங்குக்குன்னு ஒரு 1 day அலோகேட் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய பொருள் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய டெக்கோர் ஐட்டம்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், வாலெட்ஸ், அப்புறம் கேப்பு, ஹேட்டு எல்லாமே இருந்ததுங்க. பட் நாங்கள் எதுவும் பெருசாக வாங்கலை. காலையில் ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 மணி தான் இருக்கும். வெயில் பார்த்திங்கன்னா பொலன்னு பொழந்துட்டு இருந்தது. நிற்கவே முடியல எங்களால். ஒரு ஃப்ரூட் ஷாப் இருந்ததுங்க. ஸோ நாங்கள் அங்கே வந்து அவங்கக்கிட்ட கேட்டு, அவங்க வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 20 பாத் சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்களே ஃபேனு, ஒரு டேபிள்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம போய் உட்காந்துக்கலாம். எதுவும் ஆர்டர் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 20 பாத் கொடுத்தோன்னா போதும், நமக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் வந்து காசு கொடுத்துட்டு போய் உட்காந்துட்டோம். ஏன்னா நிற்க முடியல வெயிலில். ஸோ அவங்கக்கிட்டேயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது. மேங்கோ வந்து வாங்கியிருந்தோம். ஒரு மேங்கோ வந்து ப்ராப்பராக தோல் சீவி கட் பண்ணி தரத்துக்கு 50 பாத் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் ஒரு மேங்கோ கொடுத்தாங்க. அண்ட் இவங்கக்கிட்ட ஒரு 1/2 kg லிச்சியும் வாங்கியிருந்தவங்க, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 45 பாத் வந்தது. லிச்சி வந்து நம்ம ஊர் சென்னையிலையும் சாப்பிட்ருக்கேங்க. பட் இங்கே சாப்பிட்டது வந்து ரொம்ப ஃப்ளெஷியாக, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ட்ரெயின் வர்றதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பர்டிகுலர் ரயில்வே மார்க்கெட் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நீட்டத்துக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1000 கடைங்களுக்கு மேலே இருக்குங்க இந்த ஏரியாவில். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் மேக்லாங்கில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ ட்ரெயின் வருது அப்படின்னோடனே டக்குன்னு எல்லாரும் அவங்களோட அந்த ஷட்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஷீட்டை வந்து டக்குன்னு எல்லாம் பின்னாடி எடுத்து வச்சுட்டாங்க.
பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெயின் வந்து எவ்வளோ கிட்ட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நல்ல வேளை கடைக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டது நல்லதாக போயிடுச்சு எங்களுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரெயின் தாங்க தாய்லாண்டில் இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் ட்ரெயின். ஸோ 2-3 டைம் இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த ட்ரெயினோட ஸ்பீடை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி இப்போ தாய்லாண்டோட ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ மெதுவாக போகுதுங்க இந்த ட்ரெயின். நாங்கள் ட்ரெயினை பார்க்குறதாங்க இன்றைக்கி மார்னிங் வந்து கிளம்பி நேரமாக வந்தோம். பார்த்தாச்சு. இதோட மேக்லாங்கில் பார்க்க வேண்டிய இடம்லாம் இவ்வளோ தான். இன்றைக்கி மேக்லாங்லேருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. இப்போ மணி வந்து 9 மணி தான் ஆகுது. நம்ம ரூமை செக் அவுட் பண்ண வேண்டிய டைம் பார்த்திங்கன்னா 12 o'clock. இன்னும் ஒரு 3 hours இருக்குது. சரி ஒரு மசாஜை போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் மேக்லாங்லேருந்து அடுத்த எந்த சிட்டி போகிறோம், போகிற வழியில் என்னெல்லாம் பண்ணுறோம், நாங்கள் எங்கே போய் மசாஜ் பண்ணோம், இது எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. நாம் 9 o'clock ஒரு ட்ரெயின் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா 11 o'clock ஒரு ட்ரெயினை வந்து நாங்கள் ரோட்லேயே பார்த்தோங்க. ஸோ இந்த ரோடு வேற எங்கேயும் இல்லை, நம்ம ரூம் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஸோ நம்ம ரூம் விட்டு வெளியே வந்தவொடனே ஒரு ஆப்போசிட் கிராஸ் ரோடில் தான் இதை நாங்கள் பார்த்தோம். லிட்ரலாக ரூம்லேருந்து நாங்கள் வெளியே வரோம், இந்த ட்ரெயின் சாத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. சரின்னு குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த வீடியோ எடுப்போமே அப்படின்னு எடுத்துட்டோம் டக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு. எங்களுக்கு பர்சனலாக மேக்லாங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த ஸ்டேவும் பிடிச்சிருந்தது, அங்கே இருந்த ஃபுட்டு பிடிச்சிருந்தது, மக்களும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு பாப்அப் ஆகும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். until then bye.